Hey guys, welcome back to my channel. Let's get into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி black and white highlight எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. Let's start the tutorial. ஃபர்ஸ்ட் டூல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ்க்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெயினாக எப்படி இருக்கணும்னா உங்களோட பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். தென் உங்களோட சேச்சுரேஷன் ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். தென் உங்கள் இமேஜ் ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தால் அதை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ்க்கு இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும் அண்ட் பிரைட்னஸாகவும் இருக்கும். அண்ட் இந்த எடிட் பண்ணுறதுக்கு எல்லா இமேஜுமே சூட் ஆகும். கரெக்டாக நான் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறேனோ அதில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். தென் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா ட்ரா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும், அதில் ட்ரா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைடில் லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எம்டி லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பென் டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் 65 அண்ட் ஒபாசிட்டி 66க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் சைடில் ஒரு லைன் க்ரியேட் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப்பிட்டு கொஞ்சம் லைனை வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோ எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் தெரியுன்னா ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு 5 tutorials போட்டிருக்கேன். எல்லா டூலுமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. தென் ரைட் சைடில் லேயர் டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒபாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷேடோ வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒபாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நார்மல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு நிறைய பிளெண்டிங்ஸ் காமிக்கும். அதில் ஓவர்லே பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டூல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அதில் ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தென் லெஃப்ட் சைடில் எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை மட்டும் கம்மி பண்ணிட்டு நம்ம என்னென்ன இடத்துல லைன் போட்டிருக்கோமோ அதெல்லாம் மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹைலைட்டட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் எரேஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் உங்களுக்கு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஹைலைட் எஃபெக்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் இமேஜ்க்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் தேவைப்பட்டால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இட்ஸ் ஆப்ஷனல் தான். அண்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். அதில் பாப் அவுட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்பாட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதோட சைஸை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிட்டு ஃபேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட இமேஜ்க்கு செம்ம கிளாரிட்டி கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். வெரி சிம்பிள் எஃபெக்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.